திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இதோ. வசதிகளை தேடிச் செல்லாமலே இயல்பாகவே வாழ நினைக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி இதுவரை உங்களுக்கு சுகஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இனி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் ராசிநாதன் ஜனஸ்தானத்தில் அமர்வதும் சிறப்பான பலன்களாக உங்களுக்கு அமையப்போகிறது. உங்களின் ராசிக்கு குரு பகவான் மறைவு ஸ்தானாதிபதி என்பதால் குரு பார்க்குமிடம் சிறப்பு. உங்களின் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதுடன் உங்களின் ராசியை நேரடியாக பார்ப்பதால் நற்பலன்கள் பல வந்து சேரும். உங்கள் ராசியை பார்ப்பதால் கடந்த கால தேக்க நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் புதிய மாற்றங்கள், மேன்மையடைவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பதவிகளும் சலுகைகளும் பெறுவீர்கள். தனித்திறமையுடன் பல சாதனைகளை செய்வீர்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் வந்து செயல்பட வேண்டி வரும். நேர்மையான உங்களின் தன்மைக்கு எப்போதும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். புனித யாத்திரை சென்று வருதல், ஆன்மீக தொடர்புகள் மூலம் சிறப்பான வளர்ச்சியை பெற்று பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்குவீர்கள். இனி லாபஸ்தானத்தின் பார்வையால் சிலருக்கு இழந்த செல்வம் மீட்டுக் கொள்ளவும், பெரிய கடன்களை குறைத்து கொள்ளவும், சுமையாக இருந்து வந்த காரியம் பல வளம் பெறவும், இனி நினைத்த காரியமெல்லாம் நடக்கும் காலமாக இது அமைய இருக்கிறது. மூத்த சகோதரர் மூலம் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு மறுமணம் செய்யும் வாய்ப்புகளும் உருவாகும். எண்ணங்கள் நிறைவேறும். துணிச்சலுடன் எதையும் செய்து மென்மை பெறுவீர்கள். தொழிற்சங்கத்தின் சில பொறுப்புகள் வந்து சேரும். இதன் மூலம் பலரின் வாழ்வில் ஒளி வீசும்படியான நல்ல காரியங்கள் நடத்தி தருவீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபமிட்டு கொண்டை கடலை சுண்டல் நிவேத்தியமாக படைத்து எலுமிச்சம்பழம் சாதத்தையும் நிவேத்தியமாக படைத்து நல்லன எல்லாம் நடக்க வேண்டிக்கொள்ள சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் இந்த குரு பெயர்ச்சியின் போது ஆண்டுதோறும் வருகின்ற வியாழக்கிழமைகளிலே குரு ஹோரை அல்லது குரு லக்னத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய மகா மந்திரம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்ற மகா மந்திரத்தை 21 முறை சொல்லி வாருங்கள். நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே நடத்தி தருவார் நமச்சிவாய பெருமான். ஓம் நமச்சிவாய.